இந்தியாவில் 4வது பெரிய சட்டப்பேரவையை கொண்ட மாநிலம்னா அது பீகார் தான். அங்கே இப்போ இறுதிக்கட்ட வாக்கெண்ணும் பணி நிறைவு பெற இருக்கு. இப்போ வரைக்கும் முன்னிலை இருக்கிறது என்டிஏ கூட்டணி தான். அதனால மறுபடியும் நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்க போற நிலைமை தான் பீகார் மாநிலத்தில் இருக்கு. அப்படின்னா என்டிஏ கூட்டணி வெற்றிக்கும் காங்கிரஸ் கூட்டணியுடைய தோல்விக்கும் என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது பாஜகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி ஒரு முக்கியமான தேர்தல் களம். அங்க எப்படியாவது வெற்றியை பதிவிக்கணும் அப்படின்றது தான் ரெண்டு கட்சிகளுடைய நோக்கமாவே இருக்கு. அந்த நிலைமையில தான் போட்டியும் போட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி, ராம் விலாஸ் உட்பட பல கட்சிகள் அங்கம் வகிக்கிறாங்க. மகா கூட்டணியில தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உட்பட பல கட்சிகள் உள்ளன. இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரா தேஜஸ்வி யாதவ் களம் கண்டாரு. அது மட்டும் இல்லாம மாற்று சக்திகளா களத்துல பிரசாத் கிஷோரின் கட்சியும் ஓவைசி போன்றவர்களும் இருந்தாங்க. அப்படி இருந்தும் பிரதான போட்டி அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகா கூட்டணி இடையே தான் இருந்தது. இந்த தேர்தல்ல வேலை வாய்ப்பு இல்லை, வறுமை அப்படின்னு பிரதான பிரச்சனைகள் இருந்தது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை, ஜிஎஸ்டி மறுசீராய்வுக்கு பிறகு நாட்டில் நடக்கும் முதல் சட்டப்பேரவை தேர்தலா பீகார் தேர்தல் தான் பார்க்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பா பாஜக இந்த தேர்தலை பெரிதும் எதிர்பார்ப்புடன் அணுகுனாங்க. ஏன்னா மத்தியில ஆளும் பாஜக அரசு இவை ரெண்டையும் தங்களுடைய ஒரு மிகப்பெரிய சாதனைகளா கூறி வராங்க. முன்னதா பீகார்ல நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமும் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது. சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் உச்ச நீதிமன்றம் வரை சென்றது. இதோடைய பின்னணியில தான் தேர்தலையும் சந்திச்சாங்க பாஜக காங்கிரஸ். அதே மாதிரி இந்த ரெண்டு கூட்டணிகளும் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்துல ஒருவருக்கு அரசு வேலை, 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை, பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் உட்பட பல வாக்குறுதிகளை அளித்திருந்தது மகா கூட்டணி. மறுபுறம் 1 கோடி வேலை வாய்ப்பு, உயர்கல்வி பயிலும் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு மாதந்தோறும் 2000 உதவித்தொகை, விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் 1 லட்சம் கோடி முதலீடு, 125 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்ற வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்திருந்தாங்க. இந்த ரெண்டு கூட்டணிகளும் அதிகபட்சமா முக்கியத்துவம் கொடுத்தது வேலை வாய்ப்புக்கு தான். இதனாலேயே இந்த பீகார் தேர்தல் களம் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்பட்டது. இந்த நிலையில என்டிஏ கூட்டணி மறுபடியும் பீகார் மாநிலத்துல ஆட்சியை பிடிக்க போறாங்க. சமமான அளவு இடங்களை கொண்டு நிதிஷ் கட்சியும் பாஜகவும் இந்த முறை போட்டியிட்டாங்க. இதுதான் என்டிஏ கூட்டணியுடைய வெற்றிக்கு காரணமாகவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி காங்கிரஸ் தோல்விக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பீகார்ல காங்கிரஸ் ஒரு நல்ல வலுவான கட்டமைப்புல இல்லை அப்படின்னும், ஆர்ஜேடி காங்கிரஸ் இடையே நடந்த இடஒதுக்கீடு பிரச்சனையாலும் மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லாம போனதும் தான் தோல்விக்கான ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது.